லீடர் இந்த படத்தோட டைட்டில் பார்த்ததும் எல்லாருக்கும் என்ன தோணுனா இது ஒரு அரசியல் சார்ந்த படமா இல்ல இது ஒரு எந்த மாதிரி படம்னு ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு கொஸ்டின் வரும். இது இந்த படத்துல ஒரு அரசியல் சார்ந்த காட்சிகளோ இல்ல அரசியல் சார்ந்த ஒரு வசனங்களோ ஒரு துளி கூட இதுல கிடையாது. இது முழுக்க முழுக்க ஒரு கமர்ஷியல் என்டர்டைன்மெண்ட் பிலிம். இப்போ இந்த கிளிம்ஸ் பார்த்துருப்பீங்க. இதுதான் இதுல ஒரு சின்ன ஒரு துளி, அதாவது ஒரு சோன பாத்துக்கு ஒரு சின்ன ஒரு துளி இது மாதிரி இந்த படத்துடைய எசன்ஸ் இதுதான். இதே போலதான் இந்த படம் கம்ப்ளீட்டா டிராவல் ஆகும். இந்த படத்துடைய ஸ்டோரி பாத்தீங்கன்னா ஒரு சாதாரண ஒரு இன்னசென்டான ஒரு அப்பா புள்ள, அவங்க ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க. திடீர்னு அவங்க வாழ்வில பாத்தீங்கன்னா திடீர்னு ஒரு மிகப்பெரிய ஒரு கேங்ஸ்டர் அதுல இன்டர்ஃபியர் ஆறாங்க. அதுக்கப்புறம் நடக்கிற விஷயங்களை தான் நம்ம டைரக்டர் துரை செந்தில்குமார் அவ்வளவு அற்புதமாக இதுல திரைக்கதை அமைத்து இன்றைய தலைமுறைகளுக்கு பிடித்த மாதிரியான ஒரு திரைக்கதை அமைக்கணும். அதான் முக்கியம். இன்னைக்கு கதைகள் அதே தான் இருக்கும், இல்ல இயக்கங்கள் அதே தான் இருக்கும். இந்த திரைக்கதை அமைக்கிறது தான் இன்னைக்கு ஒரு சவாலான விஷயம். இன்றைய ரசிகர்களுக்கு திரைக்கதையை பிடிக்கிற மாதிரி அவ்வளவு துல்லியமாக, அதாவது படம் ஆரம்பம் முதல் கடைசி வரை ஒவ்வொரு இன்ச் பை இன்ச், ஒவ்வொரு ஃப்ரேம் பை ஃப்ரேம் நம்ம துரை செந்தில்குமார் அவர்கள் டைரக்டர் அவ்வளவு அழகா செதுக்கி இருக்காங்க. அடுத்தது இசையமைப்பாளர் ஜிப்ரான் பாத்தீங்கன்னா இப்ப பாத்திருப்பீங்க ஒவ்வொரு பேக்ரவுண்ட் ஸ்கோரும் எவ்வளவு ஸ்கோர் பண்ணியிருக்காரு பாத்திருப்பீங்க. அதே போல அவருடைய பேக்ரவுண்ட் ஸ்கோர் இந்த படத்துக்கு மிகப்பெரிய ஒரு பலமாக இருக்கு. அதே போல படத்தின் கதையோட்டத்துக்கு தகுந்த மாதிரியான சாங்ஸ் இந்த படத்துல அவர் ரொம்ப அழகா கொடுத்திருக்கிறாரு. அடுத்தது டிஓபி திரு வெங்கடேஷ் அவர்கள் பாத்தீங்கன்னா நாங்க இந்த ஷூட்டிங் ஃபர்ஸ்ட் ஒரு தூத்துக்குடியில கிட்டத்தட்ட ஒரு 40 டேஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் வெளிநாடான ஜார்ஜியாவில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 15 டேஸ் பண்ணோம். ஆஃப்டர் தட் ஜெய்ப்பூர், ஊட்டி, அப்புறம் சென்னையில் லாஸ்ட் கிளைமேக்ஸ் ஃபைட், அதே போல எல்லா விஷயங்களும் பண்ணும்போது அப்புறம் அவ்வளவு அற்புதமா இருக்கும். நீங்க அந்த ஸ்கிரீன்ல பார்க்கும்போது அவருக்கு இந்த படம் அவர் வாழ்வில அடுத்த கட்ட உயரத்துக்கு எடுத்துட்டு போன்றதுல ஒரு துளியும் சந்தேகம் இல்லை. அடுத்தது சிறு வயசுல இருந்து எனக்குள்ள ஆசைகளை சொல்லிட்டாரு சார். நான் பேசலான்னு அதுக்கு முன்னாடி சார் சொல்லிட்டாரு, இருந்தாலும் சொல்றேன். சொன்ன மாதிரி சிறு வயசுல இருந்து எனக்கு சினிமா துறை மேல மிகப்பெரிய ஆர்வம் இருந்தது. என்னுடைய ஃப்ரிட்ஜில் பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் ஷாருக் கான், ஒரு பக்கம் சல்மான் கான், 2 பேரோட படம் ஒட்டி வச்சிருப்பேன். அப்ப என் தாயார்ட்ட அவரை சொல்வேன், நான் ஒரு நாள் இதே போல ஒரு நடிகர் ஆவேன் அப்படின்னு சொல்லும் போது தாயார் சிரிச்சுட்டு சந்தோஷம் சொல்லுவாங்க. ஆனா என்னுடைய சூழ்நிலை என்னுடைய ஃபேமிலி பிசினஸ், என்னுடைய தந்தையார் மேல நான் மிகப்பெரிய பக்தியும் மிகப்பெரிய ஒரு மரியாதையும் உள்ளவன். ஸோ என்னுடைய தந்தையார் பிசினஸை நான் அவங்க கூட எடுத்து அவங்க கூட டிராவல் பண்ணும்போது என்னுடைய முழுமையாக ஒப்படைச்சு என்னுடைய முழு உழைப்பையும் கொடுத்து, ஏன்னா ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா காலையில முதல் ஆளா நான் ஸ்டாஃப் வரக்கு முன்னாடி முதல் ஆளா கடைக்கு போவேன். கடை வேலையை முடிச்சு லாஸ்டா தான் நான் கடைசி ஆளா தான் நான் போவேன். ஆரம்பம் முதல் இந்து வரைக்கும் அதே தான். இந்த படப்பிடிப்புல அதே போலதான். செட்டுக்கு முதல் ஆளா தான் போவேன், கடைசி ஆளா தான் போவேன். ஏன்னா அந்த அளவுக்கு நான் எதுல இறங்குறனோ அதுல முழு போக்கஸ்டா என்னுடைய முழு உழைப்பையும் அதுல இறக்கி செய்வேன். அதுதான் என்னுடைய கேரக்டர். அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த படத்துடைய கண்டென்ட் இன்னைக்கு மக்கள் ஒரு பக்கம் கண்டென்ட் ஓரியன்ட் படம், ஒரு பக்கம் மாஸ் ஆக்ஷன்றாங்க. இப்போ நாங்க இதுல இந்த படத்துல என்ன மெயினா இது பண்ணிருக்கோம்னா ஒரு நல்ல ஒரு கதையம்சம் கண்டென்ட் இருக்கணும், அதே போல ஒரு மாஸ் எலிமெண்ட்ஸ் ஆக்ஷன் சீக்வன்ஸ் இருக்குன்ற மாதிரி இன்னைக்கு எல்லா தரப்பு மக்களுக்கும் இன்னைக்கு உள்ள ரசிகர்களுக்கு பிடிக்கிற மாதிரி இது ஒரு சிறப்பான படமா இருக்கு. எங்க படக்குழுவும் சரி நானும் சரி இதை பார்த்துட்டு மிகப்பெரிய சந்தோஷமும் மிகப்பெரிய சாட்டிஸ்ஃபைடா இருக்கு. அதே சந்தோஷமும் அதே சாட்டிஸ்ஃபைடும் உங்க எல்லாருக்கும் கிடைக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் சினிமா துறையை பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு தனிநபர் வெற்றி இல்லை, ஒரு படம் வெற்றி அடைகிறது ஒரு தனிநபர் வெற்றி இல்லை. அதாவது சினிமா தொழில இன்னைக்கு பலாயிரம் தொழிலாளர் இருக்காங்க. இந்த பக்கம் தியேட்டர்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அதுல பலாயிரம் தொழிலாளர்கள் வேலை செய்யறாங்க. ஸோ ஒவ்வொரு படமும் நான் வெற்றி அடையணும்னு நினைப்பேன். ஏன்னா இன்னைக்கு பலாயிரம் தொழிலாளர்கள் இப்போ சினிமா துறை கொஞ்சம் இறங்குமுகமா இருக்கு. இன்னைக்கு பலாயிரம் தொழிலாளர்களுடைய வாழ்க்கையை கொஞ்சம் அவங்களுக்கும் வேலை வாய்ப்புகள் குறையுது, புதுசா வர்றவங்களுக்கும் வேலை வாய்ப்பு ஒழுங்கான முறையில கிடைக்க மாட்டேங்குது. அதனாலதான் நான் எப்பவுமே நினைப்பேன் அதுல இருக்கிற எல்லா படங்களுமே வெற்றி அடையணும் அப்படின்னு நினைப்பேன். அதே போல பத்திரிகையாளர்களை நீங்களும் இந்த சினிமா துறை வளர்றதுக்கு உங்களுடைய முழு சப்போர்ட்டையும், அது சினிமா துறை மறுபடியும் எழுச்சி பெறதுக்கு உங்க அனைவருடைய சப்போர்ட்டும் வேணும்னு கேட்டுக்கிறேன். இந்த படத்தினுடைய சிங்கிள் வர்ற 14ஆம் தேதி காதலர் தினத்தன்று முதல்ல இது வெளியிடுறோம், முதல் சிங்கிளை. அப்புறம் பாத்தீங்கன்னா மார்ச் 6ஆம் தேதி
கிளிம்ஸ் வெளியிடுறோம். அது இதே போல ஒரு பவர்ஃபுல், இதோட பவர்ஃபுல் பேக்கடா இருக்கும். அது நீங்க வரும்போது பாப்பீங்க. அடுத்தது இந்த படத்தை வந்து ஏப்ரல் மாதத்துல ரிலீஸ் பண்றதுக்கு எல்லா வேலைகளும் போயிட்டு இருக்கு. அதுக்கு முன்னாடி ஒரு 10-12 நாளைக்கு முன்னாடி நாங்க வந்து ஆடியோ ஃபங்க்ஷன் வந்து ரொம்ப கிராண்டா பண்ணணும். அதுக்கான வேலைகளும் போயிட்டு இருக்கு. அந்த நேரத்தில் பிரஸ் உங்க முன்னாடி தான் எல்லா இதுவும் நடத்துவோம். உங்க எல்லாருக்கும் இப்பவே உங்களுக்கு இன்விடேஷன் பண்ணிடுறேன். எல்லாரும் கலந்து கொண்டு இந்த விழாவை சிறப்பாக செய்யணும்னு இப்பவே வேண்டி கேட்டுக்கிறேன். அதே போல இந்த ஆடியோ ஃபங்க்ஷன் விழாவில் ரசிகர்களாகட்டும், அதில் கலந்து நடித்து அதில் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸ், அதே போல ஆல் ஆர்டிஸ்ட் எல்லாருமே அதில் கலந்துக்கிடுவாங்க. அதுக்கப்புறம் தொடர்ந்து படத்துக்கான ப்ரொமோஷன் உங்க மீடியா உங்க கூட தான் இணைந்து செயல்பட போறோம். நீங்க எல்லாம் தொடர்ந்து எங்களுக்கு ஆதரவு தரணும். மீண்டும் ஒரு முறை உங்க எல்லாருக்கும் நன்றியும் வணக்கங்களையும் கூறிக்கொண்டு உங்களிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.